July 27, Shut Up and Read, Session 1. ஹாய். Shut Up and Read வந்து என்னன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறுகதை ஒரு நகல் கொடுக்க போகிறோம். ஒன்று, அந்த சிறுகதையை ஒரு காலகட்டத்தில் நடக்கலாம். இப்போது இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். அந்த சிறுகதைக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எழுதலாம், சிறுகதைக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் இப்படி இருக்கலாம் அப்படின்னு எழுதலாம். அதோட முடிவு ஒன்றா இருக்கலாம், அந்த முடிவை மாற்றி நீங்கள் வேறு ஒன்று எழுதலாம். அது எல்லாமே உங்களோட டேக். நான் ஒரு பர்டிகுலர் பார்ட்மெண்ட் எழுதலான்னு இருக்கேன். அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே விஷுவலைஸ் பண்ணிட்டேன். இதோட சோல் அதுக்குள்ளே வச்சு நான் வேறு கதையை சொல்ல முடியுமான்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போது எனக்கு வந்த கதை வந்து அரக்கர்கள். இந்த கதை பேசிக் என்னென்னா, லைக் இது வரைக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒட்டுமொத்த கதை மாதிரி தான் தோணுச்சு. அதே பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி தான் இது. ஸோ நான் இதை வந்து இன்னொரு சின்ன வேறு அட்டம் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது லைக் ஒரு பாழடைஞ்ச ஒரு டஞ்சன் ஜெயில் மாதிரி ஒரு இடம், அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஜெயிலு. அது பார்த்திங்கன்னா கேமரா மூவ் ஆகிட்டே இருக்குது, ஃபுல் இருட்டு, அங்கங்கே லைட்டு தான் இருக்குது. ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் அவன் வந்து மனுஷனோட உடம்புல தான் இருக்கான். ஆனால் அவன் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்குது. லைட்டில் வந்து அவனோட பாடி வந்து ஷைன் ஆகுது. அந்த ஷைனிங் பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் ஸ்டோனில் ஷைனிங் வரும்ல, அந்த மாதிரி ப்ளூ கலரில் ஷைன் ஆகுது அவன் பாடி. ஆனால் எப்படின்னா பாடி பார்த்தா ஸ்டோனில் செஞ்ச மாதிரி பாடி இருக்குது, இந்த இதில் செஞ்ச மாதிரி பாடி இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா அப்படியே வெளியே வரும். அவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல, அந்த டஞ்சனில் பார்த்தா அவன் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கான், இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த டஞ்சன் திறக்குது, ஒரு பெரிய ட்ரேயில் சாப்பாடு உள்ளே தள்ளுறாங்க. தள்ளிட்ட பிறகு அந்த சாப்பாடுகள்லாம் அடிச்சிக்கிறாங்க. உள்ளே இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, சாப்பாடுக்கு அடிச்சிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு எல்லாம் அடிவில் சாப்பிட்றாங்க. அப்படியே அந்த உள்ள ட்ரே தள்ளலாம் தெரியுமா, அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவன் வந்து அந்த ட்ரேயை வந்து திருப்பி ரிட்ரீவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அவனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூட் போட்டிருக்கான், அந்த மாஸ்க்லாம் போட்டு, ப்ரீத்திங் மாஸ்க்லாம் போட்டு எல்லாம் போட்டிருக்கான். அவன் வெளியே வரான். வெளியே வந்துட்டு அவன் ஆக்சிஜன் டேங்க் காட்டுறான். அவனுக்கு மேலே டேங்க் சூட்டே சூப்பராக இருக்கும். சூட்டு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்காங்க பழங்காலத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து ஆனால் அவன் மட்டும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கான் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர். வெளியே போனால் அந்த பிளானட்டே வேறு மாதிரி இருக்குது. அந்த பிளானட்டே வந்து க்ளூமியாக இருக்குது, வெளிச்சம் பெருசாக இல்லை, ஆனால் ஃபுல்லாக பர்ப்புளாக இருக்குது. இந்த கீழே கிடலாம் மேலே ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்காக இருக்குது, க்ளவுட்ஸ் இல்லை, அந்த டார்க்காகவே இருக்குது. அந்த க்ளவுட்ஸ் பதிலாக இந்த நார்தன் ஸ்டாரில் வரும் தெரியுமா, அந்த க்ரீன் கலர் பார்த்துருப்பீங்கள்ல, அது மாதிரி அங்கே வந்து பர்பிள் கலரில் வருது மேலே. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அது பில்டிங்காக இருக்குது. சம் ஹைட்டில் ஒரு 100 மாடி ஹைட்டில் அது மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாடியாக காட்டுறோம். ஒரு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த மாடியில் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, கணக்கு பண்ணுற ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அதில் ஒருத்தர் நிற்கிறான். அவன் வந்து பெரிய இந்த ஜென்ரல் மாதிரி ஷூட்லாம் போட்டுட்ருக்கான். இப்போ ஆர்மி ஜென்ரல்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சூட் போட்டுட்டு இருக்கான், அந்த மாதிரி இருக்கான். ஆனால் ஃபுல்லாக என்க்ளோஸாக இருக்காங்க அவங்க எல்லாமே. ஸோ இது அகைன் வந்து கீழே அந்த அவன் திருப்பி கீழே கட் பண்ணால் திருப்பி அவனை அந்த டஞ்சனில் காட்டுறோம். அவன் அந்த சாப்பாடை வச்சுட்டு உட்காந்துருக்கான் இப்படியே. இப்போ என்ன கதைனா, இந்த கதை வந்து 5320, அது இப்போ இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 250 வருஷம் கழிச்சு நடக்காது. அது 250 வருஷம் 250 இயர்ஸ் கழிச்சு நடக்கிற கதை. ஹியூமன் ரேஸ் வந்து வேறு ரிசோர்ஸஸ் தேடி வேறு பிளானட்ஸ்க்கு போய் அங்கே வந்து ரிசோர்ஸஸ் எடுத்து வர மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து இன்னொரு பிளானட் போய் அங்கே இருக்க ஆளுங்களை அடிமைப்படுத்தி, ஏன்னா இப்போ அங்கே இருக்கவங்க வந்து நம்ம வந்து ஒரு கற்காலம் கலந்து ஒரு காலத்தை ஒரு ட்ரைப்ஸாக வாழ்ந்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி காலத்தில் அந்த மக்கள் அங்கே இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய மொழி, நம்மளோட சாப்பாடு, நம்மளை எல்லாத்தையும் வந்து அவங்கள கிட்ட பாய்ஸ் பண்ணி அவங்கள அடிமைகள் ஆக்கிட்டு அவங்க உலகத்தில் இருந்த ரிசோர்ஸ்லாம் எடுத்து நம்ம பூமிக்கு அனுப்புகிறாங்க. அதுதான் இப்போ வந்து அவங்களோட ப்ரெமிஸாக இருக்குது. ஸோ வந்து அந்த டஞ்சனில் வந்து அவங்களுக்கு மொழி மறந்துடும். அவங்களோட மொழி 250 வருஷம் ஆச்சு, 3 ஜெனரேஷனாக அவங்க மொழி பேச மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி பேசின மொழி பேச மாட்டாங்க. அவன் பேசுறது எல்லாமே நம்ம பூமியிலேருந்து வந்து பேசின மொழி தான் அவங்க பேசுகிறது எல்லாமே. அது இங்கிலீஷு, தமிழ், அது எதுனா இருக்கலாம். அவங்க அந்த மொழி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பழங்காலத்தில் நடந்த ஹிஸ்ட்ரியை வந்து கதையாக சொல்லிகிட்டு இருக்கான் ஒருத்தன் இப்போ வயசானவன் அந்த டஞ்சனில் இருக்கான், அவன் கதையாக சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இவங்க ஜாப் என்னென்னா
கீழே இப்போ அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ரிசோர்ஸை எடுத்துகிட்டு வந்து வெளியே கொடுக்கணும், அவ்வளோ அவங்க ஜாப். அதுதான் மனுஷன் வந்து இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மனுஷங்க கொஞ்சம் பேர் தான், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க ஒரு 10,000 பேர் இருக்காங்க, ஆனால் மனுஷங்க 100 பேர் தான் இருக்காங்க. ஆனால் வந்து டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர், அறிவியலையும் கொஞ்சம் பெரிய ஆளுங்க. அதனால் வந்து இவங்களை ஈஸியாக வந்து மட்டுப்படுத்திடுறாங்க எல்லாருமே. ஸோ வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் கதையை சொல்லிகிட்டே இருப்பான், அது அவன் பண்ணான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த நம்மளுடைய மெயின் கேரக்டர் அவன் பேர் எஸ்எக்கி. அவன் வந்து அந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே போயிட்டு வெளியே போய் எஸ்கேப் ஆகி ட்ரை பண்ணுவான். என்ன நடக்குது ஏன்னா மற்றவங்கலாம் ஒரு பெயின் வெளியே போய் நம்ம பிறந்துட்டோம், இங்கே வாழ்கிறோம், இங்கே பண்ணுறோம், அங்கே இருக்க லேடிஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இங்கே பிறந்துட்டோம், இங்கே நம்ம இருக்கோம், இங்கே செத்துருவோம். அதான் அவன் மற்றவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் இவன் அப்படி இருக்க மாட்டான், கொஞ்சம் க்யூரியஸாக இருப்பான். ஆனால் வெளியே போய் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவங்க முன்னாடி வாழ்ந்த இடம் அதெல்லாம் கண்டுபிடிப்பான் போயிட்டு. அப்போ வந்து அவன் ஜெயிலில் ஒருத்தன் வயசானவன் சொன்ன கதைலாம் உண்மை தான் நினச்சிப்பான். அவன் உண்மை அவன் தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் இங்கே திருப்பி இவங்களுக்குள்ளே கொண்டு வந்து இவன் வந்து அந்த கதையெல்லாம் உண்மை தான் சொல்லுவான். அவனை ஃபஸ்ட் நம்ப மாட்டாங்க, அவனை இது இப்போ அடித்து சொல்லுவாங்க போடான்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியோ இவங்களெல்லாம் வந்து அவன் அது மட்டும் எப்படின்னு எழுதலை, இவங்கெல்லாம் பிலீவ் பண்ணி வச்சு ரெவால்ட் நடக்கும், ஒரு புரட்சி நடக்கும். அந்த புரட்சியை வந்து இவன் வழி நடத்தி ஹியூமன்ஸை வந்து இவன் வென்றுவான். அப்படி முடியும், சரியா? ஆனால் இதுவே அந்த பாயிண்ட்லேருந்து 200 வருஷம் கழிச்சு நம்ம காட்டுவோம் ஃப்யூச்சரில். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன பையன் வந்து எஸ்டி புக் படிச்சுட்டு இருப்பான். அது அந்த மாதிரி ப்ளூ கலராக பையன் உட்காந்து, ப்ளூலாம் இல்லை டார்க் கலரில் வந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த பிளான்ட் வந்து அது வந்து எஸ்எக்கியின் டைரின்னு போட்டிருக்கோம். அவன் பேர் எஸ்ஐன்னு வச்சுருப்பாங்க. இந்த கதை